நக்ஷத்ரா சேனல் அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும். இது முழுக்க ஆன்மீக தகவல்களை தழுவர சேனலுங்க. நம்ம சேனலில் நிறைய கோயில்களை பற்றி எந்தெந்த கோவிலில் எதை மாதிரி விசேஷங்கள் இருக்குது, உங்களோட கஷ்டங்களுக்கு எதை மாதிரி கோயிலுக்கு போனால் அந்த கஷ்ட நிவர்த்தி ஏற்படும், எதை மாதிரி பரிகாரங்கள் எந்தெந்த கோயிலில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரும். நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு அருமையான கோவில். பொதுவாக கிரிவலம் அப்படின்னாலே நம்ம திருவண்ணாமலை தான் நம்ம போவோம் இல்லையா? அந்த கோவிலுக்கு நிகராக இன்னொரு கோவில் இருக்குது. அந்த கோவிலோட சிறப்பு என்ன, மகிமை என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் ஃபுல் பதிவையும் பாருங்கள். திருவண்ணாமலைக்கு அடுத்தபடியாக இங்கு கிரிவலம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு இந்த பதிவை உங்களுக்கு நான் போடுறேன். என்ன கோவில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கோவில் அப்படின்னா அருள்மிகு கஞ்சமலை சித்தேஸ்வரர் திருக்கோவில். இது எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில் சேலத்தில் கஞ்சமலை அப்படிங்கிற ஊரில் அமைஞ்சிருக்கிற ஒரு கோவில். மூலவர் சித்தேஸ்வரர், தீர்த்தம் காந்த தீர்த்த குளம். கோவிலோட முகவரியை திரும்பியும் நான் முழுக்க சொல்கிறேன். அருள்மிகு கஞ்சமலை சித்தேஸ்வரர் திருக்கோவில், கஞ்சமலை, சேலம்ங்க. இந்த கோவில் காலை 6:30 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் நடை திறந்திருக்கு. மாலை 4லேருந்து இரவு 8 மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும். இந்த கோவிலில் என்ன சிறப்பு அப்படின்னாக்க, சித்தர் கோவிலில் கிரிவலம் நடப்பது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலோட தலப்பெருமை சுருக்கமாக சொல்கிறேன். இந்த கோவிலுக்கு பக்கத்தில் ஓடுற பொன்னி ஓடை அப்படிங்கிற இந்த ஓடை எந்த காலமும் வற்றுறதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பக்தர்கள் இங்கே நீராடுகிறாங்க. கோயிலுக்குள் இருக்கிற காந்த தீர்த்தம் குளத்துக்கு நீர் கொண்டு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க. இந்த குளத்தோட நீரை தலையில் தெளித்தாலே வியாதிகள் அத்தனையும் தீரும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருந்துருக்கு. முகத்தில் பரு உள்ளவங்க இங்கே உப்பு மிளகாய் வாங்கி போட்டு இந்த குளத்தில் நீரால் முகம் கழுவினாலே பரு நீங்கிடும், பருவே வராது அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. ஒரு சில பேருக்கு மரு வரும். எவ்வளோ பண்ணினாலும் அந்த மருலாம் பார்த்திங்கன்னா கையெல்லாம் கூட இருக்கும். அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே உப்பு மிளகும் போட்டுட்டு வேண்டிக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு பருவெல்லாம் உதிர்ந்து போய்டும் சொல்லுவாங்க. சில டாக்டர்கள் இங்கு இந்த கோவிலுக்கு போங்க, நிச்சயமாக உங்கள் வியாதியெல்லாம் தீரும் அப்படின்னு சொல்கிறதா சொல்கிறாங்க. இந்த கோவிலோட தல வரலாறை பார்த்துடலாம். காலங்கி சித்தர் அப்படிங்கிறவர் பழனியில் நவாபாஷான முருகன் சிலையை பிரதிஷ்டை செஞ்சு போகரோட குரு அப்படின்னு சொல்லுவாங்க. திருமந்திரம் எழுதிய திருமூலவர் மரபில் வந்தவர் இவர். கூடு விட்டு கூடு பாய்வது உள்ளிட்ட அஷ்டமா சித்திகளை அறிஞ்சவர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இவரை பற்றி நான் ஏற்கனவே சித்தர்களை பற்றி சொல்கிற இது பதிவில் நான் போட்டிருப்பேன். கஞ்சம் அப்படின்னா தாமரை அப்படின்னு பொருளாங்க. மேலிருந்து பார்த்தால் தாமரை போன்ற தோற்றமுடைய இந்த இருக்கிறதுனால இந்த மலைக்கு இப்படி ஒரு பெயர் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு இன்னொரு புராண கதையும் சொல்கிறாங்க. ஹனுமான் சஞ்சீவி மலையுடன் தென் இலங்கைக்கு போகிற வழியில் ஒரு சின்ன பகுதி இங்கே விழுந்ததாகவும் அதுதான் கஞ்சமலையாக மாறிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. குறைந்து விழுந்ததால் கஞ்சம் அப்படின்னும் ஒரு பொருள் இருக்கிறதா சொல்கிறாங்க. சித்தர் பார்த்திங்கனாக்க இங்கே எப்படி வந்ததுக்கு ஒரு கதை இருக்குது. காலாங்கி சித்தரும் அவருடைய குரு திருமூலரும் மலைப்பகுதியில் மூலிகை தேடி அலைஞ்சிருக்காங்க. அவ்வாறு மூலிகை தேடி அலையும் போது கஞ்சமலைக்கும் வந்திருக்காங்க. திருமூலர் தன்னோட சிஷ்யன் காலாங்கியை சமைக்க சொல்லிட்டு மூலிகை தேடி காட்டுக்குள் போயிருக்காராம். அரிசி வெந்து கொண்டிருந்த போதே அதை கிளறுவதற்கு அகப்பை எதுவும் இல்லாததுனால அருகில் ஒரு பக்கத்தில் ஒரு செடி இருந்திருக்கு. ஒரு குச்சியை உடச்சி அதில் கிளறிக்காது. அவ்வளோதான். சோறு கருப்பாயிடுச்சான். சோறு கருப்பானோடனே பயந்து போய் குரு கோவிச்சுப்பாரே அப்படின்ட்டு பயந்து போய் அத்தனையும் சாப்பிட்டுட்டாராம். சிறிது நேரத்தில் அவரோட உடலில் பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சாம். நடுத்தர வயதில் இருந்த காலாங்கி வாலிபனை போல மாறிட்டாராம். தன்னை பார்த்து ஆச்சரியப்பட்டு இது எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தா, கலருன மூலிகை கம்பு படுத்திய பாடுனால இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாராம். காட்டுக்குள் போன குருவும் திரும்பி வந்தாராம். சீடனை காணலியே, யாரோ ஒரு பையன் இருக்கானே அப்படின்னு சொல்லி குழம்பி போனாராம். உடனே அவரோட காலில் விழுந்தாராம். குரு காலில் விழுந்து நான் தான் காலாங்கி அப்படின்னு சொல்லி நடந்ததெல்லாம் சொன்னாராம். திருமூலருக்கு ஆச்சரியம் தாங்கலையாம். இருந்தாலும் அதை மறைச்சுண்டு என்ன சொன்னாராம், நான் வருவதுக்குள்ளே நீ சாப்பிட்டுட்ட, இதுக்கு பரிகாரத்தை நீயே தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாராம். உடனே காலாங்கி சித்தருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர் சாப்பிட்டதெல்லாம் கைவிரலை கொண்டு தொண்டையிலேருந்து வாந்தியாக எடுத்ததை திருமூலர் அந்த வாந்தியை சாப்பிட்டதும் அவரும் இளைஞராகி விட்டார் அப்படின்னு ஒரு புராண கதை இருக்குது.
இவங்க 2 பேரும் இளைஞர்களான மாறின இடம் இப்போதும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த ஊருக்கு பெயர் இளம்பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. கஞ்சமலை அருகில் தான் அந்த ஊரும் இருக்குது. அதற்கு பிறகு தான் காளாங்கி சித்தர் அப்படிங்கிற அந்தஸ்தை கொடுத்து அங்கே வர மக்களுக்கு வந்து நோய் தகுந்தபடி சிகிச்சை அளித்து நீ வந்து குணப்படுத்து அப்படின்னு சொன்னதாகவும், காளாங்கி சித்தர் வந்து அங்கேயே தங்கிட்டதாகவும், மக்கள் அவரை காளாங்கி சித்தர் அப்படின்னு அழைத்ததாகவும் வந்து சொல்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் அவர் இரும்புக்கல் தாதுவாக மாறி அப்படியே அமர்ந்து விட்டதாக வந்து சொல்கிறாங்க. இவர் சிவனை நினச்சி 1000 ஆண்டுகள் தவம் இருந்ததாகவும், அவரோட தவத்திற்கு இறங்கிய சிவன் அவருக்கு ஈஸ்வர பட்டம் கொடுத்து சித்தேஸ்வரர் அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சதாகவும் வரலாறு வந்து சொல்கிறாங்க. இவ்வளோ மகிமை வாய்ந்த இந்த கஞ்சமலை சித்தேஸ்வரர் திருக்கோவில் சேலத்துலேருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் ரொம்ப ரொம்ப ஆயிரக்கணக்கான பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. சித்தர் கோவிலில் கிரிவலம் நடப்பது இங்கே தான். திருவண்ணாமலைக்கு அடுத்தபடியாக இங்கே தான் கிரிவலம் வந்து நடக்குது. இது எப்படி நடக்குதுன்னா, பௌர்ணமி அன்னைக்கு மாலை 7:30 மணிக்கு அடிவாரத்தில் கோவிலில் தொடங்கி 19 கிலோமீட்டர் சுற்றி அடுத்த நாள் காலம்புற 5 மணிக்கு கிரிவலம் வந்து முடிக்கிறாங்க. கிமு 5ஆம் நூற்றாண்டு கால கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலில் சித்ரா பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷமாக வந்து கொண்டாடப்படுது. அன்றைக்கி வந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த திருவிழாவில் வந்து கலந்துக்கிறாங்க. மலை முழுவதும் வந்து இரும்பு தாதுக்கள் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனாலே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சேலத்தில் உருக்காலை அமைச்சிருக்காங்க. இந்த கோவிலில் அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் விசேஷ வழிபாடுகள் வந்து நடக்குது. அடிவார கோயிலுக்கு 10 தீர்த்தங்கள் வந்து இருக்குது. முக்கியமானவை நந்தி தீர்த்தம் மற்றும் காந்த தீர்த்தம். காந்த தீர்த்தத்தை தலையில் தெளித்தாலே வியாதிகள் தீரும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இங்கே வந்து பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிடுறேன். அடிவாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கணபதி விநாயகர் வந்து இருக்கார். அதே மாதிரி பாலமுருகனும் அமைஞ்சிருக்காங்க. முனீஸ்வரர் ஆலயம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய கோவில். சித்தேஸ்வரர் கோவில் பார்க்கணும். 10 தீர்த்தங்கள், பெரிய நந்தி கிணறு, ராகுகேது தீர்த்தம், காந்த தீர்த்தம் அப்படின்னு இருக்கும். நிச்சயமாக அத்தனை தீர்த்தமும் நீங்கள் போய் பார்த்துட்டு தண்ணியை தலையில் வந்து தெளிச்சுக்கிட்டாலே போதும். காளியம்மன் கோவில் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில், அதுவும் நீங்கள் பார்க்கலாம். நவகிரகம், நாகதேவதை கோவில், மடம், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இதெல்லாம் கீழே அடிவாரத்தில் இருக்குது. அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா மலைக்கோயிலில் என்னெல்லாம் இருக்குது, சித்தி விநாயகர் ஆலயம் இருக்குது, வேட்டைக்கார சுவாமி கோயில் இருக்குது, அன்னதான குடில் சிவலிங்கம் வந்து இருக்காங்க, காவல் ஆஞ்சநேயராக வந்து நம்மளெல்லாம் காத்துட்ருக்காங்க, பிள்ளையார் பாறை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான பாறை, காலங்கி பாதம், நாகர்புற்று, மேல் சித்தர் கோவில் கிட்டத்தட்ட 18 சித்தர்கள் வந்து இருக்காங்க. அங்கே போய் அத்தனை சித்தர்களும் ஒன்றாக வழிபடும் போது நிச்சயமாக நம்மளோட வியாதிகள் குறைகள் அத்தனையும் வந்து தீரும். மேல் கீழ் பாலமலை சித்தர் நேர்கோட்டில் வந்து இருக்காங்க, அதையும் நம்ம பார்க்கலாம். கிணறு இரட்டை லிங்கம் வந்து இருக்குது, அது ரொம்ப விசேஷமானது. இரட்டை லிங்கத்தை வந்து தரிசிக்கிறதும் ரொம்ப விசேஷமானது. ஐயப்பன் கோவில், கன்னிமார் கோவில், பெருமாள் கோவில், புலித்தோல் பாறை, தியானமலை சித்தர்கள் கூடும் பாறை அப்படின்னு சொல்லுவாங்க, ஆதிசிவன் பாறை, ஆத்மலிங்கம் இருக்கிறது, கரிய பெருமாள் கோவில், 77 அடி ஆஞ்சநேயர் அங்கே வந்து இருக்காங்க, நாகதேவி சிலை வந்து இருக்குது, சுயம்பு லிங்கம், அப்புறம் சுழுமுனை ஊத்து, சுழுமுனை குகை அப்படின்னு சொல்கிறாங்க, அங்கேயும் அது ரொம்ப விசேஷம். அகஸ்தியரோட குகை, காலங்கி குகை இருக்குது, மணல் ஊற்று, காளிக்கானல், மூங்கில் வனம், ரோம விருட்சம், சந்தன மரம், இதெல்லாம் வந்து மதிமயக்கி வனம். நம்ம வந்து ஏற்கனவே இந்த மதிமயக்கி வனத்தை பற்றி சொல்லியிருக்கோம். அதுங்க வந்து போனாக்க நம்ம மதியை வந்து மயக்கிடும், அங்கே போகாமல் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த கோவிலில் இருக்கிற மூலிகையை வச்சு சித்தர்களாக இரும்பை வந்து தங்கமாக வந்து மாற்ற முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட மூலிகை யார் கண்ணுக்கும் தென்படாது, மந்திரம் சொல்லி தான் அணுக வேண்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த கோவிலில் பொதுவாக வியாதிகள் குணமாகவும் முகத்தில் உள்ள பரு நீங்கவும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறாங்க. நிறையா பேர் பிரார்த்தனை நிறைவேறுது, அத்தனை வியாதிகளும் குணமடையுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பிரார்த்தனை நிறைவேறினதும் உப்பு மிளகு வாங்கி போட்டு நேர்த்திக்கடனை வந்து செய்கிறாங்க. இங்குள்ள மலையில் ஏராளமாக மூலிகை இருக்கிறதுனால இங்கே கிரிவலம் வந்தாக்க தீராத நோய்களும் தீரும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருந்துகிட்ருக்கு. நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். வேறு ஒரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.